வணக்கம். இன்றைய வாஸ்து பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு எதிரே ஒரு ரோடு நம்ம வீட்டை பார்த்து விட்டு சென்றால் அது தெருக்கூத்து எனப்படும். இதில் நல்ல தெருக்கூத்து இருக்குதுங்க, கெட்ட தெருக்கூத்து இருக்குதுங்க. இது உச்சம் அல்லது நீச்சம் என்று சொல்வார்கள். நாம் இன்றைய பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான தெருக்கூத்து. நம்ம வீட்டிற்கு எதிரே ஏதாச்சும் ஒரு ரோடு வந்துச்சுன்னா இதனால் நமக்கு கெட்ட பலன்கள் நமக்கு தரும் என்று நீங்களே அறிந்து கொள்ளலாம். வாங்க ஒரு வீட்டுடைய மாதிரி வரைபடம் வரைந்து விளக்கியுள்ள தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு வீட்டுடைய மாதிரி வரைபடம் இப்போ வரைஞ்சிருக்கிறாங்க. இதுல 4 திசைகள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆக 4 திசைகளும் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய 4 மூலைகளுமே நம்ம குறிப்பிட்டிருக்கேன். இது அனைவருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியலனா கூட தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல தவறான தெருக்கூத்து என்பது ரெட் மார்க்கர்ல நான் குறிப்பிட்டிருக்கேன். இது தவறான தெருக்கூத்துங்க, இதுவும் தவறான தெருக்கூத்து, இதுவும் தவறான தெருக்கூத்து தான், இது தவறான தெருக்கூத்து. இப்போ இதற்கு பெயர் என்ன அப்படி நீங்கள் எப்படி வீட்டில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா, தெற்கும் கிழக்கு திசையும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னர், இது தென்கிழக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்த தென்கிழக்கு மூலையில் கிழக்கு இருந்து நேராக நம்ம வீட்டை பார்த்து விட்டு இந்த மாதிரி அமைப்புகளை சென்றாலும் சரி, இந்த மாதிரி ரோடு இப்படி வடக்கு பார்த்து போனாலும் சரி, இது தவறான தெருக்கூத்து எனப்படும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த தெருக்கூத்து இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து. அதே மாதிரியே ரோடு நம்ம வீட்டை வடக்கு திசையை பார்த்து விட்டு மேற்கே போனாலும் சரி அல்லது கிழக்கே போனாலும் சரி, இதுவும் தவறான தெருக்கூத்து ஆகும். இந்த தெருக்கூத்தை விட இந்த தெருக்கூத்து கடுமையான பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்துங்க. இப்போ இதுவுமே ரோடானது ஸ்ட்ரைட்டாக நமது வீட்டை கிழக்கு திசையில் உள்ள நம்ம வீட்டை பார்த்து விட்டு தெற்காக சென்றாலும் சரி வடக்காக சென்றாலும் சரி, இது ஒரு தவறான தெருக்கூத்து ஆகும். இதுக்கு என்ன பலன், கெடுதல் பலன் கொடுக்குமோ சேம் இதுக்கும் கொடுக்கும். ரெண்டுமே ஒண்ணுதாங்க. இது தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து, இது தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து எனப்படும். இப்ப அடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். இப்ப இது வடமேற்கு வடக்கு தெருக்கூத்துங்க. ஏனென்றால் இது வடக்கு திசையிலிருந்து நம்ம வீட்டை தெற்கு நோக்கி பார்த்து விட்டு ஒன்று கிழக்காகவோ அல்லது மேற்காகவோ செல்லுதுங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா தவறான தெருக்கூத்து. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தவறான தெருக்கூத்து, இதுவும் பார்த்தீங்கன்னா தவறான தெருக்கூத்து எனப்படும். இதுவும் பார்த்தீங்கன்னா தவறான தெருக்கூத்து. இப்போ இந்த இன்ட்டு மார்க் போட்டதெல்லாம் தவறான தெருக்கூத்துங்க. இப்போ நண்பர்களே, உங்கள் வீட்டு அமைப்புகளை இந்த மாதிரி ஏதாச்சும் ரோடு அமைப்பு வந்துச்சுன்னா நீங்களே ஈஸியாக புரிந்து கொள்ளுங்கள். இது அனைத்துமே தவறான தெருக்கூத்து எனப்படும்.